டாடி. ரேகா. சாரி டாடி, எங்களுக்கு இப்பதான் தெரியும். நீ மட்டும் தனியாவா வந்த? எல்லாரும் தான் வந்திருக்கோம். சரிடா தாங்க, ஒன்றும் இல்லை. அம்மா சாவித்ரி ரமேஷ் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. நீ சத்தியம்மாட்ட பேசு. மம்மி. சாரிக்கா. சாரி மம்மி, எங்களுக்கு இப்பதான் விஷயம் தெரியும். அப்பா டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரா? உள்ள இருக்காரு. எங்க அவ? வந்திருக்கா. ஏனோ எங்க மேடம் மட்டும் வந்திருக்காங்க, மெயினான மேடம் அக்கானு. சட்டியா நீ பேசாதாமு. அவ எங்க? எவ? நான் தானே உன் பொண்ணு, நீ ஆட கேட்க? நீதான் என் பொண்ணுன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? பெத்துக்கிறது நானே, நீயும் உங்க அப்பன் சொல்றான்னு கண்டவ கூட இருந்துட்டு வருவியா? யார கேட்டு யார் கூட போய் இருந்துட்டு வர? நானு யாரு கூட போய் இருந்துட்டு வந்தேன் உனக்கு தெரியாடா? என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போய் இருந்துக்கிட்டு வந்தேன். ஆமாம்மா, அப்பனும் மகளும் போய் சொல்லுவாங்க, அதை வேற நான் நம்பணும். ஆட போய் சொன்னா உண்மையத்தான் சொல்லேன். அம்மோ, ஹாஸ்பிட்டல் நல்லா வச்சு பார்க்கவே மாட்டேன், நல்ல நாள் வெளுத்துருவேன் பார்த்துக்கோ. இங்காடு நான்லாம் போய் சொல்லல சரியா? நானே எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்தேன். ரேகா வந்தா கூட வந்தா. சிவாப்பாக்கு சத்தியப்பாக்கெல்லாம் தெரியும். மறுபடி மறுபடி போய் சொல்லாதாமோ? நாங்க போய் சொல்லறோமா? அப்போ உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? அப்ப நீ சொல்லு பாப்போம். அந்த கன்றாவே நான் ஏன் வாயால சொல்லணும்? கல்யாணம் பண்ற வயசுல பிள்ளைய வச்சுக்கிட்டு உங்க அப்பமே உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அவ கூட போய் நீ இத்தனை நாள் இருந்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு சொல்ற. நீ எப்பேற்பட்ட ஆளு? சாட்டியா, அது நான் சும்மா சொன்னது. அடைய நம்பிக்கிட்டு இன்னும் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நிஜமா சத்தியமா சொல்றேன், நான் எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்தேன். ஆமாம்மா, அப்படி சொல்லி உங்க அப்பங்காரன் சொல்லி கொடுத்துருப்பா. நீ உங்க அப்பனுக்கு தானே பிள்ளை, எனக்கா பிள்ளை? அவன் சொல்றது தானே கேப்ப. ஐயோ சத்தியா, உண்மையா சொன்னா நம்பு. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காதாமோ, போயிரு எங்கேனும். ஏன் சத்தியா, நான் ஏன் நிக்க கூடாது? அது சொல்றதுக்கு மெய்யாடு. நான் உன்னோட பொண்ணு. அதான் நான் தேவையில்லைன்னு தூக்கி வீசிட்டு போனீங்களா அப்பனும் மகளும். இப்ப என்ன நான் உன் பொண்ணு வெண்ணன்ட்டு போ. அந்தால சத்தியா, நீ தயவு செஞ்சு பேசாதாமோ, போ. மம்மி கோச்சுக்காதீங்க, அவன் விளையாட்ட ஏதோ பண்ண போய் விபரீதம் ஆயிடுச்சு. அவ சொல்றதெல்லாம் உண்மைதான், அவ சும்மாதான் அன்னைக்கு அப்படி சொன்னா, மற்றபடி அது நிஜம்லாம் இல்ல. ரேகா, இது உங்க குடும்ப பிரச்சனையில நான் தலையிடக்கூடாதுதான், தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ பொய் சொல்லல மம்மி, அவ உண்மையத்தான் சொல்றா. அன்னைக்கு விளையாட்ட சும்மாதான் சொன்னா. ரேகா தயவு செஞ்சு நீ இதை பத்தி என்கிட்ட பேசாத ரேகா. டாடி. தங்கப்பில இப்பதான் வந்தீங்களா? சரிடா, ஏன் முகத்தை வாட போட்டிருக்க? என்னப்பா எப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ அழைச்சி போயிட்டீங்க? கால் இன்னும் ரெடி ஆகல இல்லம்மா, அதான். தலையில அடிபட்டு இருந்ததெல்லாம் சரி பண்ணிட்டாங்கல்ல. காலையில 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டு போயிருக்காங்க, மறுபடியும் பண்ணணும். எங்கனால தானே டாடி? அப்படியெல்லாம் இல்லை தங்கம், இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்பா தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. காலில் உன்னையும் உணர்வு வரமாட்டேங்குது, அதான். மற்றபடி அப்பா நல்லா தான் இருக்கு சரியா? நீ ஒன்றும் பயப்படாத. சரிடா தங்கம், அம்மா அப்பாலாம் வெளியே இருந்தாங்க பாத்தியா? சிவாப்பாவும் சத்யாமாவும் இருக்காங்க. மரகதம்மா ரமேஷனா கூட வீடு வரைக்கும் போயிருக்காங்களாம். சரிடா தங்கம், நீங்களும் சாப்பிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன? இல்லப்பா, உங்க அப்பனா இருக்கிறான், ரமேஷன் இருக்கான், அப்படி என்ன உங்களுக்கு என்ன இங்க வேலை? போய் பாருங்க, காலேஜ்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அதையும் போய் பாருங்க. எங்க அந்த வாயாடி இருக்கா? சத்யா, என் தங்கப்பில, என்னாலதானா உனக்கு இம்புட்டு கஷ்டம்? இல்ல அப்படின்னு யார் சொன்னா? எப்படி நடந்துச்சா? சத்யாவா அடிச்சோன்னு இப்படி ஆக்கிட்டா? ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு அவ்வளோ ராஜஸ்ரீ மாதிரி இருக்கா? என்ன லுக்கு? ஏன் நீ செய்ய மாட்டியா? நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப. ஆமாம்மா, உங்க அப்பனை கொண்டு போடாம இருக்கேன் பாரு, அது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. செய்வ நீ, ஏன் செய்ய மாட்ட? ஆமாம்மா, எவனோ வந்தா உங்க அப்பனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனதுக்கு என்ன சொல்ற பாரு. நீயா பண்ணனா மாட்டிப்பீனா, ஆள் வச்சு பண்ணிடுப்ப. ஐயோ மானங்கட்டவனே, பார்த்துட்டே இருக்கியடா, இது உனக்கு பொண்ணு பிள்ளைதானாயா? நான் தான் பெத்தனா? எப்படி பேசுது பாரு.
மூஞ்சியை பாரு. நடிக்காதேடி. ம்ம். சத்யா, அதான் உன் தங்கப்பிள்ள வந்துட்டால, இனி அவ இனிமேல் உன்னை பார்த்துப்பா. நானும் ரமேஷும் போறோம், எங்களுக்கு வேலை கிடக்குல்ல. என்ன எங்களுக்கும் பிரைவசி வேண்டாமா? எங்க வேலை வெட்டியை நாங்க பார்க்க வேண்டாம்? உங்க அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நிம்மதியா தண்ணி குடிக்க முடியல, சோறு திங்க முடியல, தூங்க முடியல. எனக்குன்னு பிரைவசி வேணுமா வேண்டாமா சொல்லு. ரமேஷுக்கு என்ன தலையெழுத்தா உட்காந்து அப்பனுக்கு புழுக்கு வேலை பார்க்கறதுக்கு? நீங்க என்ன நாளைக்கு சொத்தா எழுதி தரீங்க? ஓ, அப்ப சொத்து எழுதி கொடுத்தாதான் உன் புருஷனை நீயே பாப்பியா? உனக்கு ரமேஷ் எவ்வளவோ தேவலையாட்டக்குது. எனக்கோசம் தான் அவன் பார்த்துருக்கான், அது எனக்கு தெரியும். பெரிய உலக அதிசயம் கண்டுபிடிச்சிட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொத்து எழுதி கொடுத்தாதான் பாப்பியா? நான் என்னத்துக்குடி உனக்கு பதில சொல்லணும்? அதான் நானே தேவையில்லைன்னு உங்க அப்பா வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டானில்ல, அவ வந்து பாக்கட்டும். ஏன் லூசே, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை. நானும் உன்னைய கடுப்பேத்தற்கு சும்மா சொன்னேன், அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காத என்ன? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. பெத்தவளையே வாடி போடி லூசுன்னு பேசிட்டு இருக்கிற நீ, அப்புறம் அடுத்தவங்களை எப்படி பேசுவ? ஆமாண்டி, அப்படி தாண்டி பேசுவேன். என்னை மதிச்சா தாண்டி நானும் மதிச்சு பேசுவேன். இல்லைன்னா நான் யாருக்கிட்டையும் மரியாதை எதிர்பார்க்க மாட்டேன்டி. என்னோட சுயமரியாதை விட்டு நான் ஏண்டி மரியாதை எதிர்பார்க்கணும்? நீயே எதிர்பார்க்காதடி. அப்பங்கொழுப்பு அப்படியே வந்திருக்குது கண்டையா. இல்லடி, உன்னோட வயிற்றுல தாண்டி 10 மாசம் உன்கிட்டயே இருந்தேன். எங்க அப்பங்கிட்டே அடி இருந்தேன். அதாண்டி உன்னோட கொழுப்பு தாண்டி வந்தெடுக்கு. திமிருக்கு குறைச்சல் இல்லை. ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் உனக்கு, நீ சொல்றது உனக்கேடி. வாயாது வாயாங்கிறேன். வாய் ஓய்தா? ஆமா ஓயாடு, உன்னோடது ஓய்தா? நீதான் சத்தியனை ஏதோ பண்ணி வச்சுட்ட. வேடிக்கையே பார்த்துட்டு உட்காந்துருக்கியா? அறிவு இருக்காயா உனக்கு? உங்களை உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறியோ? எங்க அப்பா சிவனேன்னு எடுக்கு. எங்க துள்ளி குதிக்குது? பொய் பேசாதா என்ன? ஆமா பொய் பேசுறாங்க, பொய். மனசுக்குள்ள அப்படியே குழுகுழுன்னு இருக்கும் உங்க அப்பனுக்கு. நானும் துள்ளி குதிக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆமா, நீதான் கைகளெல்லாம் விளங்காம போட்டுன்னு சூன்யமா வச்சுட்டேன். ஆமாமா, அதான் உன் வாயிலே வந்துருச்சுல்ல. இது வரைக்கும் எதுவும் பண்ணலடி, இனிமேதான் பண்றேன் அப்பனுக்கு மகளுக்கு சேர்த்து. நீ பண்ணுவடி, நீ ஏன் பண்ணாம இருப்ப? ஆமா, இத்தனை நாள் நீ இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் உங்க அப்பனை. ஏமாந்து போச்சு பாத்தியா? ஆமா, நான் எதுக்கு பாக்கேன்? சிவராமண்ணா பார்த்தாரு, ரமேஷ் பார்த்தா, நானும் போனா போதுன்னு சப்போர்ட்டுக்கு இருந்தேன். அதான் நீ எல்லாம் எதுக்கு பாக்க? ஆமாண்டி, உங்க அப்பா புது பொண்டாட்டி வந்து பாப்பா. அப்ப நீ பார்க்க மாட்ட. அதாண்டி, நான் இனி பார்க்க மாட்டேன். உங்க அப்பனையே பார்த்துட்டு இருந்தா சிவராமண்ணாவை பார்க்க வேண்டாமா? நான் அப்படியே சொன்னா? இல்ல நீயே சொல்லு. உங்க அப்பனுக்கே எல்லாரும் இருந்து பார்த்துட்டு கிடக்குமே, அந்த மனசு நீ பார்க்கணும் இல்ல? தெரியுமா தெரியாத விஷயம்? என்ன உனக்கு என்ன? நான் எப்படா உன் கண்ணுல படுவா வாழுவான்னு எங்களோட சண்டை போடலாம் அப்படின்னு தானே இருப்பேன். சண்டை போடு. இவ கூட சண்டை போடுறத காத்துட்டு கிடக்குறாங்களாக்கும். நான் வேலைக்கு போக வேண்டாம், ஏன் அண்ணன் உழைஞ்சு போய் உட்காந்துருக்கிறான், அவனை தேத்த வேண்டாம். அவரே எல்லாம் லாஸ் ஆகி கடந்து பட்டு கிடக்காரு, நம்மளால முடிஞ்சது செய்யணும்ல. 1 ரூபா 2 ரூபாயா? 100 கோடி ஆக்கும். என்னது, ஹாஸ்பிட்டல் பில்லு 100 கோடி வந்துருச்சா? என்ன ரமேஷ்? பில்லில டாடி, அங்கிள் வாங்க கடனு. இவ இங்கதான் இருக்கலாம், எனக்கு தெரியலையே, நான் பார்க்காம விட்டுட்டேன். சரி அந்த தண்ணியை எடுத்து தெளி, பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். கொடுத்து வச்ச மகராசி தூங்குற அழகா பாருங்க. ஒன்றும் தொப்புன்னு மயக்கி போட்டு விழுந்துட வேண்டியது. இவளை பார்க்கறக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றிட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கணும்? சொன்னால் கேட்குறதும் இல்லை. இதில் முன்கோபமும் பிடிவாதமும் வேற. வெளியே பார்க்குறதுக்கு மட்டும் சாதுவாட்ட அமைதியான நல்ல பொண்ணு மட்டுக்க தெரிவாங்க. பழகி பார்த்தா தானே தெரியும். சரியான பாம்பு இது. கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. கோலம் ஏட்ட எதுக்கு எடுத்தாலும் பயந்தே இப்படி ஆகுது. நல்லா சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. சொன்னா கேட்டா தானே. ஆனாலும் எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கே. ஏமோ ரேகா என்ன பண்றா? நீயே இங்க வந்துட்டா? அங்கேயே இருக்க வேண்டியதானே? ரேகா இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் அங்க இருக்கே.
சரி, அதனால என்ன நீ அங்க இருந்திருக்க வேண்டியதானே? மரகதம் வந்துருச்சா? ம் ரமேஷை கூட்டி வந்துட்டாளா? சிவாப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். ம். ஏமோ ம் நம்ம போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கே போயிடலாமா? சிவப்பா கஷ்டத்தில் இருக்காங்களாடா. நாங்கள் நட்டு வீடு எல்லாத்தையும் விற்று கொஞ்சம் காசு பார்த்து அம்மாட்ட சொல்லி அவங்ககிட்ட கொடுக்க சொல்லு. ஏன்பா? ஏன் மகாராணிக்கு வீடு இல்லாம இருக்க முடியாதோ? நகனட்டெல்லாம் ஆசையா சம்பாதிச்சது போதும்னு கவலையோ? அப்படியெல்லாம் இல்ல. நகனட்டு வேணா போயிட்டு போதே, வீட்டை ஏன் விற்கணும்? வீட்டையே விற்கணுமா? எடி அவங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா உதவலையாடி, அப்புறம் இப்ப நம்ம உதவாம இருந்தா எப்படி? ஏ சத்யா, லூசு நாட்டக்கா பேசாத என்ன? இந்த வீட்டுல நம்மளுக்கு எல்லாம் பழகிடுச்சு. அப்ப வேற இப்படி இருக்கு. நல்லா வரைக்கும் நம்மளுக்கு அந்த வீடு தான் சௌரியமா இருக்கும். கரமு அதெல்லாம் பார்த்தா முடியாது. ஏன் ரேகாலாம் குடிசையிலேருந்து இப்போ இந்த வீட்டுக்கு வரல? அவங்களே வீட்டை விற்கத்தான் போறாங்க. உனக்கு என்ன குவார்டர்ஸ்ல சமாளிக்க முடியாதா? எனக்கு சௌரியம் பார்த்தாலாம் நான் சொல்லல, அப்பா கோசம் தான் நான் சொன்னேன். எனக்கு என்னமோ உங்க அப்பா சொன்னதுல சரின்னு தான் தோணுது. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, அது கண்டு நம்ம பண்ணிக்கலாம். எங்களை கடன் வாங்க கூடாது சொல்லிவிட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கடன் தேவையா? எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கணும்? ப்ராடக்ட் எல்லாம் விற்காம இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்து எப்படி விற்கிறதுன்னு யோசிக்கணும். எடி முதல்ல கடன் அடைச்சு போட்டு அதெல்லாம் போய் பாடே சொல்லாத. கார்மெண்ட்ஸ் இது கூட இருந்துட்டு போகுது. ஹோட்டல் இது மரகதம்மா ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்றதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. அதெல்லாம் குறிப்பிட்ட டேஸ் தானே, இல்லைன்னா எக்ஸ்பிரி ஆயிடும்ல. ஆமா, அதெல்லாம் வித்தாலும் உனக்கு எவ்வளவு வரும்? நம்மளை நம்பி ஆசிரமத்துலயும் ஆள் இருக்கு. ஆசிரமத்தை எல்லாம் இப்ப நம்மளால பார்க்க முடியாது. நம்ம மட்டும்தான் இருக்கம்மா. இனி 3 பேர் கூட்டணியில இருக்காங்கல்ல. அது இல்லாம நான் டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். கொஞ்ச நாள் நீங்க அதை பாத்துக்கங்க, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லி. ஏன் யார்கிட்ட கேட்காம அப்படி சொன்னேன்? நம்மளாவது ஏதாவது சமாளிச்சுக்கலாம். அங்க எத்தனை பேர் வயசானவங்க, பொண்ணுங்க, குழந்தைகளா இருக்காங்க. அப்புறம் எப்படிப்பா? அதனாலதான் இல்லாமோ ஏற்கனவே அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க தெரியுமா? பிளாங்க் செக்காக தான் அவனுக்கு அனுப்பினதே. அவன் தான் அதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டான். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பேங்காக தான் வாங்கியிருக்கான், வெளியே எங்கேயும் வாங்கலை. அது எப்படிப்பா? ஒரே டைம்ல உனக்கு இப்படி ஆகும், அப்பாவுக்கும் இப்படி ஆகும். அந்த பேங்க்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்பாவை நம்பி தருவாங்க? அம்மா எனக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. மரமாட்டிக்கெல்லாம் ஒண்ணும் விளங்கலன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கொழுப்பு திமிரு அடக்குதா கேக்கேன். அடங்காதேடி. வாய் மட்டும் குறையுதா என்ன? வாய் பேசாத நிறுத்திவிட்டு உங்க அப்பனை பாத்துக்கோ. நான் போய் உங்க அப்பன் சொன்ன மாட்டுக்கு பண்ணிட்டு வரேன். நான் ஏன் பாத்துக்கணும்? நீ தவணை உட்காந்து பாடு. ஜயா கேட்டியா? உங்கள லட்சணத்தை பாத்தியா? தங்கம் மாமா தங்கம், அம்மாவாம்மா என்ன பெற்றாருன்ட்டு என்ன கொஞ்சுவேன். இப்ப எப்படி பேசுறா பாரு. நான் ஏன் பாக்கணும்னு கேக்குறா. இந்த பொட்டுக்காதைகளா நகனட்டு சம்பிரதாய சடங்கு சொத்துன்னு எல்லாம் கொடுத்தா வாங்கிக்குவாளுங்க. பார்க்க சொன்னா மட்டும் பார்க்க மாட்டாளுங்க. அதுக்கு மட்டும் அவளுங்களுக்கு முடியாது. ஏய் இந்தாடே, உன்னோட சொத்து சொகமும் வேண்டாம், நானாட்டும் எனக்கு வேண்டாம். எல்லாம் நீயே வச்சுக்க. என்ன எனக்கு தேவையில்ல. எனக்கு எங்க அப்பா படிப்பு கொடுத்தாடுக்கு, அதை வச்சு நானே சம்பாதிச்சுப்பேன். என் கையும் காலம் நல்லா தான் இருக்கு. உங்ககிட்ட ஒன்றும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ஆமாமா, இவ பிச்சை எடுக்க மாட்டா. இவன் புருஷ வீட்டு ஆளுக பிள்ளைக எல்லாம் வந்து பிச்சை எடுப்பாங்க கியூ கட்டி. பேசா பாரு பேச்சு. அப்படியெல்லாம் என் புருஷனும் என் பிள்ளைகளும் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பிச்சைக்காரங்களா சொல்லு? தரித்திரம் தீராம திரியிறாங்களாக்கோ? இப்ப பேசுவடி, இப்ப என்ன வேணாலும் பேசுவ நீ. கல்யாணம் ஆனாதானே தெரியும் குட்டு. ஆமாண்டி, எவ்வளவு ஏதாவது கேட்கட்ட சொல்றேன், முதுகெலும்ப உடச்சு கையில கொடுத்து போடுறேன். நீதானே செஞ்சாலும் செய்வாத்தா, நீயே செய்ய மாட்ட. ஆமாண்டி செய்வேண்டி. உனக்கு என்ன வந்ததே? முதுகெலும்பியா வச்சேன் விட்டா நீ அதையும் பண்ணுவ. பெத்தா பண்ணியே பார்க்க மாட்ட. அந்த தாங்க அதான் மனுஷன். இனி எரிஞ்செரிஞ்சு விழுகிற என்னைய பாப்ப நீ. நானே எங்க அப்பனை எப்ப பார்க்கணும், பார்க்க கூடாது, எப்ப தாங்கணும், தாங்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நானும் தெளிவா தான் அடைக்கேன். உன்னையும் பார்க்க என்ன கோச் கடை? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாரு? புதுசா என்ன கண்டுபிடிச்சு சொல்ல போற நீ? நீதானே? நீயா பலாப்பழத்துல இருக்கிற சோள மாதிரி
அப்படியா? ஐயா சத்யா, எப்படி படிச்சு நீ டிகிரி வாங்கின? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? என்ன சொல்லு. ஏன் எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியாதா? உங்க அப்பன் தான் எங்கூட சேர்ந்து படிச்சான். கேளு அவனை. நீ எங்க அப்பனை அவனை இவனேன்னு பேசாத, என்ன பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன். யோ புதுசா திரும்பவே கூடாது. என்னவா உட்காந்து 2 பேரும் சண்டை போறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சக்கரத்தி சண்டையாட்ட இருக்கா? நல்லா என்ஜாய் பண்ணுவியே. அஃப்கோர்ஸ் 2 பேருமே என் மேல இருக்கிற பாசத்துல தானே சண்டை போடுறீங்க. போடுங்க, நானும் பாக்கேன். யோ என் காது கேட்காது. முடிச்சாச்சா? ஐயோ, நான் ஹாஸ்பிட்டல்லையா இருக்கேன். அதுதான் இவரு இருக்காரு. நான் எப்படிங்க? சும்மா மயக்க மட்டும் பொத்து பொத்துன்னு இருந்தா அப்புறம் இங்கதான் இருக்கணும். ஆமா, இங்கதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா, ஏமாத்திட்டீங்களா? நான் தான் உங்க கூட பேச மாட்டேன்னு இருந்தேனே, அப்படியே என் கூட பேசுறீங்க. ஏய், இப்போ ஒழுங்கா நீ உங்க அப்பனை பாத்துக்க போறியா இல்லையாடி? எத்தனை நாடி நானும் ரமேஷுமே உட்காந்து உங்க அப்பனுக்கு புழுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறது? கேட்ட எடுத்து பேசிட்டு கிடக்க. ஐயோ, அடிதடி ஆகும் போலக்கே. இடையில நான் வேற மாட்டிக்கிட்டேனே, அது ஆஸ்பத்திரியில வச்சு. அதான் முடியாடே. உன் புருஷனை நீயே பாத்துக்கோ சொல்றான் இல்ல. ஒருக்கா சொன்னா புரியாதா உனக்கு? தமிழ் தெரியாதா? ஏண்டி, நான் போனதாண்டி நகனட்டு வீடெல்லாம் வித்து அந்த அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். நீ போய் என்னடி பண்ற? நல்லா தின்னு போட்டு தூங்குவ. ஆமாடி, நான் தின்னு போட்டு தூங்காம இருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் இல்லடி. அம்மா பாவம்ல, அதை யோசிச்சியா நீ? சும்மா வீட்டை வைக்க அதை வைக்க இதை வைக்கன்னு. என் சிவப்பாக்கு நான் வீடு வீடா போய் பொருளை வித்தாவது காசு பண்ணி கொடுப்பேன். தெரிஞ்சுக்கோ. அம்மாவை அவ்வளோ லேசிப்பட்டவன்னு நினைச்சியா? அம்மா நினைச்சிட்டான்னு வச்சுக்கியா செஞ்சு முடிச்சிருவா. உனையாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. யாராட்ட உனையாட்ட தாண்டி. நான் என்ன பண்ணேன்? தேவையில்லாம இப்ப எதுக்கு என்ன பேசுற? சும்மா பிடிக்காதடி. எங்க அப்பாவை லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி பாருங்க. அவன் தானே என் பின்னாடி வந்தான். அவனையே கேளு, என்னையே கேட்க. ஏன் சத்யா, உனக்கு அறிவே இல்லை. இதெல்லாம் ஒரு மூஞ்சி முகர கட்டை. நீ பின்னாடி போயிருக்க. வேற எவ்வளவுமே கிடைக்குறியா ஊர் உலகத்துல? சும்மா குரன் மாதிரி வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டே கிடக்கா. எனக்கு இந்த அம்மா வேண்டாம், வேற அம்மா தான் வேணும். ஏய், அதான் வேற அம்மா ரெடியா இருக்குல்ல, அவளை வந்து பாத்துக்க சொல்லு. நான் போறேன், நான் ஆளை விட்டுருங்க, நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு தான் வேற அம்மா வேணும்னு சொன்னேன். சத்தியனுக்கு வேற பொண்டாட்டி வேணும்னு நான் சொல்லல. அது எப்படி? எனக்கு வேற பொண்டாட்டி வேண்டாம், ஆனா இவளுக்கு வேற அம்மா வேணும்னா இப்ப நான் மட்டும் இவகிட்ட மாட்டிட்டு முடிக்கணுமா? என்ன இப்படி போத்துடுறா? வர நீ மண்டலாயிட்டு கேளு, இருக்கவங்க மண்டலாக்குறியான்னு தெரியல. ஆக மொத்தத்துல நீ ஒண்ணு மண்டல் ஆக மாட்டேன். சரியா? அப்போ ரைட்டு, 2 சேர்ந்து நம்மள மெண்டலாக்கத்தான் பாக்குதுக்கா. சத்யா, தெளிவா இருந்துக்கோ. ஏய் சத்யா, நீ சொல்லு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன சொல்லி உறுதிமொழியை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என்னது துரோகம் பண்ணிட்டேனா? ஏமாத்திட்டேனா? அப்படி என்ன பண்ண நான்? உங்களை லவ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனா இல்லை லவ் பண்ணிட்டேனா? எப்படி என் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் நீங்க? ஆமா, நீங்க ஏமாத்திட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னைய கேள்வி கேக்குறீங்க. என் கூட பேசாதீங்க என்ன? அதான் நான் எந்த விதத்துல உங்களை ஏமாத்தி துரோகம் பண்ணேன்னு முதல்ல சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல சேர்த்து பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? அப்ப இங்கேருந்து எப்படி போறீங்கன்னு நானும் பார்க்கேன். ஏன் விட மாட்டீங்க? ஏன் போக முடியாது? என்ன செலவாச்சு ஏது செலவாச்சுன்னு சொல்லுங்க. நான் அந்த காசை கட்டிடுறேன். காசை கட்டிட்டா விட்டுருவோமா? பின்ன என்ன உங்களுக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எனக்கே பார்த்துக்க தெரியும். உங்களுக்கே பார்த்துக்க தெரியும். டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர் 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 என்ன சொன்னாங்க? அதானே கேட்டுட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்ல வரேன். டாக்டர் என்னாச்சு? ஏன் டாக்டர் உங்களை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க, பத்திரமா இருக்க சொன்னாங்க.
ஆ நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட்லேயே இருக்கணுமா. ம் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டுட்டு அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க என்ன. ம். எனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொன்னாங்க? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பின் எதுக்கு டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லணும்? இல்லைம்மா, இந்த மாதிரி டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைம்னா என்ன மாதிரி டைமு? அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நானும் நல்லா பார்த்துப்பேன். என்ன புதிராகவே பேசுறீங்க? என்ன எதுன்னு சொல்லுங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் உன் கூடயே இந்த நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்களே ஒரு டாக்டர், நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நான் தான் கேட்கேன்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? அச்சோ, இதான் ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ரிலாக்ஸ் ஆயிரு, நான் தான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல. அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஷோ, நீ ஏமா டென்ஷன் ஆகுற? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பிரச்சனை எதுவும் இல்லாமையா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லுங்கங்க. நான் ஏற்கனவே அப்பாவுக்கு எப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்ட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் வேற புதிர் போட்டுக்கிட்டு. அச்சோ, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். சந்தோஷமா? நான் இருக்கிற சூழ்நிலையில நான் சந்தோஷமா இருக்கணும், அதானே உங்களுக்கு வேணும். டாக்டர் என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இவருக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், அது வேணுமா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. டாக்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னாங்க. எதுக்கு பார்த்துக்க சொல்லி உங்களை சந்தோஷமா நல்லா பார்த்துக்க சொல்லுவாங்க? உங்களுக்கு இன்னுமா புரியல? we are promoted. சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் வைக்கணுமா? பின்ன புதுசா ஒருத்தங்க வர போறாங்க, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா என்ன? பண்ணிடலாம். ச்சே, இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க கூட இல்லை. சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். நானும் தான் எதிர்பார்க்கல. எதை? நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நானும் தான் எதிர்பார்க்கல. யாரு? நானா? நான் இப்போ உனக்கு துரோகம் பண்ணேன்? நீங்க அப்ப எனக்கு துரோகம் பண்ணல. நிஜமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணல? ஏய்,